ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி குக்கு வித் குமாலியில் ஸ்ருஷ்டி செஞ்ச கேட்பரி சாக்லேட் சமோசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா, கொஞ்சமாக உப்பு, தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour வர ஊற விட்டுருங்க. 1/2 hourக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாமே ஒரே சைஸ் பால்ஸ் வர மாதிரி நல்லா உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மெலிசான சப்பாத்தியாக நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. நல்லா அடுக்கி வச்சதுக்கப்புறம் திருப்பி அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப லைட்டாக நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் கரெக்டான ஷேப் வரதுக்காக நான் கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் லைட்டாக வேகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா வேக வச்சிடக்கூடாது. லைட்டாக 2 சைடும் சூடு பண்ணி எடுத்து கொஞ்சம் ஆறுனப்புறம் பிரிச்சிங்கன்னா லேயர் பை லேயராக வந்துடும். எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 5 rupees டைரி மில்க் எடுத்து நட்ஸோடு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நட்ஸும் டைரி மில்க்கும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சமோசா ஷீட்டில் ஃபில் பண்ணி சமோசா மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஓரத்தை சீல் பண்ணுறதுக்கு மைதா மாவு தடவி சீல் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாக்லேட் சமோசா ரெடி ஆயிரும். கேட்பரி சாக்லேட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருந்தது செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.